நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒரு பாவமான வாழ்க்கை. ஆனா நம்ம எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாம பாவத்தை செஞ்சுட்டு நம்ம அசால்ட்டா சர்ச்சுக்கு போவோம். முத நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போய் கர்த்தரோட சித்தமா இல்லையானே தெரியாம நம்ம ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஜீசஸ் என்ன சொல்றாரு, யார் என் சித்தத்தை செய்றாங்களோ அவங்க தான் என் தாயும் என் சகோதர சகோதரனமும் ஆவாங்கன்னு ஜீசஸே சொல்றாரு. சொந்த தாயும் அவரோட பிரதர் சிஸ்டர்ஸ் சித்தத்தை செய்யாம இருக்கும் போது அவங்களையுமே அவர் அக்னாலஜ் பண்ணல. யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இங்க இருக்காங்களே என் சித்தத்தை செய்யற மக்கள் மட்டும்தான் என் தாயும் என் சகோதர சகோதரி ஆவான்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராஷா கலிகா பதரா பாபா பாலா துரிஷா தர்ரேபே லோரிக்கா பாபா. ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்தர்ரா பா லோரிக்கபா, இது கடைசி காலம், ரிக்கந்தர்ரா பா லோரிக்கபா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷா தர்ரா பா லோரிக்கபா. யாரெல்லாம் இந்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க எல்லார் மேலேயும் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் இந்த அக்கினி அபிஷேகம் ஊத்தப்படும் என்று ஆவியானவர் சொல்றார். தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியுடன் ஞானஸ்தானம். அதுக்கு உண்டான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மன திரும்பத்திற்கென்று நான் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆக்சுவலி இந்த வசனத்துல இது யாரு சொல்றாருன்னா ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றாரு. அந்த டைம்ல நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாங்க. ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு புதிய ஏற்பாடு காலத்துல he was one of the great prophet அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எந்த விதமான அதிசயமும் அற்புதமும் பண்ணதே இல்லை. பைபிள்லமே அது போட்டிருக்கு. ஜான் த பேப்டிஸ்ட் he did no miracles அப்படின்னு போட்டிருக்கு. அவரோட மெயின் அழைப்பே என்னன்னா பாதையை ஆயத்தப்படுத்துறது. he was preparing the way for the God. Jesus ஓட வருகை இருக்கிறது அவர் அறிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா அவர் இயேசு கிறிஸ்துக்காக அந்த மக்களை ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னா ஞானஸ்தானம் கொடுத்து, தண்ணியில ஞானஸ்தானம் கொடுத்து அவர் ஆயத்தப்படுத்துறாரு. அப்ப மக்கள்லாம் கேட்கறாங்க, நீங்க எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களே, ஒருவேளை நீங்க தான் மெஸ்ஸையாவா அப்படின்னு அவர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் மெஸ்ஸையா கிடையாது, நான் உங்களை தண்ணியால மட்டும்தான் ஞானஸ்தானம் பண்றேன், ஆனா எனக்கு அப்புறம் வரவர் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாரு. எனக்கு அப்புறம் வரவர் அவர் பயங்கர வல்லமை உள்ளவர், அவரோட பாத செருப்ப தொடத்துக்கு கூட நான் அருகதே இல்லாத ஒரு மனிதன். யார் சொல்ற? ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராஃபட். அவரை பார்த்து ராஜாக்களும் பிரபுக்களும் அந்த காலத்துல நடுங்குவாங்க. மக்கள்லாம் அவரை பார்த்தாலே ஒரு நடுங்குற ஒரு மனுஷன். அவர் ஜீசஸை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரோட பாத செருப்ப கூட தொட எனக்கு அருகதையே இல்லை. ஜான் த பேப்டிஸ்டே அப்படி சொல்லும் போது அப்பெல்லாம் நம்ம ஏமாத்துறோம். நம்ம என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கோம், ஒரு ஒரு பாவமான நிறைஞ்ச ஒரு உலகத்துல இருக்கோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒரு பாவமான வாழ்க்கை. ஆனா நம்ம எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாம பாவத்தை செஞ்சுட்டு நம்ம அசால்ட்டா சர்ச்சுக்கு போவோம். அசால்ட்டா எந்த விதமான ஒரு முத நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போய் கர்த்தரோட சித்தமா இல்லையானே தெரியாம நம்ம ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஏதாவது இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கை வாழுவோம். பைபிள்ல என்ன இருக்கு? ஜீசஸ் என்ன சொல்றாரு? யார் என் சித்தத்தை செய்றாங்களோ அவங்க தான் என் தாயும் என் சகோதர சகோதரனமும் ஆவாங்கன்னு ஜீசஸே சொல்றாரு. சொந்த தாயும் அவரோட பிரதர் சிஸ்டர்ஸ் சித்தத்தை செய்யாம இருக்கும் போது அவங்களையுமே அவர் அக்னாலஜ் பண்ணல. ஜீசஸ் அவர் சொந்த தாய், அதை தான் அவர் சொல்றாரு. அவங்க தாயும் அவரோட பிரதர்ஸ் எல்லாம் அவரை பார்க்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இங்க இருக்காங்களே என் சித்தத்தை செய்யற மக்கள் மட்டும்தான் என் தாயும் என் சகோதர சகோதரி ஆவான்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. சோ நம்ம இயேசுவோட சித்தத்தை செஞ்சா மட்டும்
மட்டும்தான் நம்ம கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றோம். நம்ம ஜீசஸோட சித்தமே இல்லாம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஸோ அப்போ இந்த ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் பயங்கர வல்லமை உள்ளவர், அவர் பயங்கர பவர்ஃபுல், அவரோட செருப்பை கூட தொட எனக்கு அருகதை கிடையாது. அவர் வராரு, அவரு தான் வந்து மெஸ்ஸையா. அவர் எப்படி உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பாரா, அக்கினியாலையும் உங்களை ஆவியிலும் அக்கினியாலையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களை வந்து எப்படி அவர் அபிஷேகம் பண்ணுவாரா, பரிசுத்த ஆவியானவரால அவர் அபிஷேகம் பண்ண போறாரு. உங்களுக்கு அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கறது அவருக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஜீசஸை பத்தி தம் மக்களுக்கு சொல்றாரு. அதனாலதான் ஜீசஸ் வந்து இந்த பூமியை விட்டு போகும்போது அந்த டிசைபிள்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, யூ வில் ரிசீவ் த பவர். ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு அந்த பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிசைபிள்ஸ்க்கு சொல்வார். இன்ஃபேக்ட் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஐ வில் ஆஸ்க் ஃபாதர், ஹி வில் கிவ் அனதர் ஹெல்ப்பர். உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அவர் கொடுப்பாரு. நான் போய் கேட்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணா நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பாரு. அந்த தேற்றவாளன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாரு. அப்ப ஜீசஸ் வந்து தான் டிசைபிள்ஸை விட்டுட்டு போகும்போது தனியா விட்டுட்டு போல, நான் போயிடுறேன்னு நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருத்தர் வருவாரு தேற்றவாளன். அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி தேற்றவாளன் சொல்லுவாங்க, அட்வொகேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு வழக்காடுவார். நம்ம கடைசி காலத்துல நம்ம கர்த்தர் முன்னாடி நிற்கும் போது நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்போம். யாரா இருந்தாலும் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி இருப்போம். கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ், நான் அந்த சபைக்கு போறேன், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம இந்த நியாய தீர்ப்பினால நம்ம சந்திப்போம். நல்லது செஞ்சோம்னா பரலோகத்துக்கு போவோம், இல்ல நம்ம கெடுதல் தான் செஞ்சோம், நீங்க என்ன கிறிஸ்டியனா இருந்தாலும் பாதாளத்துக்கு போக நம்ம ரெடியா இருந்துக்கணும். ஸோ அந்த கடைசி நாள் அன்னைக்கு, இந்த நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு எல்லாருமே போய் அந்த நியாய தீர்ப்பு சீட்டுக்கு முன்னாடி நிற்போம். அப்போ நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா நம்ம வந்து நம்ம பண்ண நல்லதெல்லாம் கர்த்தர் முன்னாடி சொல்லுவார், நமக்காக வழக்காடுவார். உங்களுக்கு முன்னாடி சாத்தானும் வந்து இல்ல இந்த மாதிரி சோ அண்ட் சோ பர்சன் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையா உங்க மேல இருந்தாரு, நீங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வழக்காடுவார். இல்லாட்டி நீங்க தன்னந்தனியா விடப்படுவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்டர் ஆகும் போதே இந்த வாட்டர் பேப்டிசம்னு எடுப்போம். வாட்டர் பேப்டிசம் ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் வாட்டர் பேப்டிசம், முழுக்க ஞானஸ்தானம். கர்த்தர் சொல்றார், இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பீப்புள் வந்து இந்த முழுக்க ஞானஸ்தானம் தேவையா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆவியானவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு பரலோக முத்திரன் ஒன்று தேவைப்படு வேணும்னா இந்த முழுக்க ஞானஸ்தானம் முக்கியம் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வாட்டர் பேப்டிசம் எடுத்துதான் முழுக்க ஞானஸ்தானம் ஒன்று எடுக்கிறோம். அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கிறிஸ்டியானிட்டி லைஃப்குள்ள நம்ம போறோம். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அட்மிஷன்லாம் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ற மாதிரி, அது வந்து அட்மிஷன். அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன்லாம் போட மாட்டோம், அப்படியே நம்ம ப்ரமோட் ஆகி +2 வரைக்கும் அதே ஸ்கூல்ல படிப்போம். அதே மாதிரி தான் வாட்டர் பேப்டிசம்ன்றது வந்து ஜஸ்ட் நீங்க அட்மிஷன் ஆகி கிறிஸ்டியன் லைஃப்குள்ள போறீங்க. நீங்க பரிசுத்த ஆவியார் அபிஷேகம் எப்படி இருக்கணும்னா, எல்கேஜி போயிட்டோம் அப்படின்னா அந்த எல்கேஜியே நீங்க இருக்க முடியாது. எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி போவீங்க, யூகேஜி +2 வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் டிகிரி, இந்த மாதிரி அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஞானஸ்தானமும். பரிசுத்த ஆவியார் ஞானஸ்தானம் எப்படி இருக்கும்னா, அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக்னண்டா இருந்துடக்கூடாது. ஓகே, நமக்கு வந்து இப்போ நம்ம ஜெபம் பண்ணி அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த நவமான பாஷையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அதிலே வரங்கள் இருக்கு, ஆவியின் 9 வரங்கள் இருக்கு, ஆவியின் கனிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணி அவர் வாங்கணும். ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸ் விட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு போய் நான் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துறேன், பரலோகத்துல ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்கேயுமே தான் டிசைபிள்ஸ்ட நீ இரு, இந்த இடத்துல நான் உன்னை ராஜா மாதிரி வச்சுக்க போறேன், உன்னை இந்த ஊர் ராஜாவாக்குறேன், அந்த ஊர் ராஜாவாக்குறேன் எங்கேயுமே ஜீசஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணல. ஏன்னா நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் திங்ஸை தான் பார்க்கணும், ஹெவன்லி கிஃப்ட்ஸ் தான். நம்மளோட நோக்கம் எல்லாமே நம்ம ஹெவன்லி கிஃப்ட்ஸ் தான் இருக்கணும். நம்ம வீடு வாங்குறது இதெல்லாம் இருக்கலாம், நம்ம அது வந்து இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை. எந்த அளவுக்கு நம்ம உணவு வந்து நமக்கு தேவைப்பட்ட அளவு போதுமோ அதே மாதிரி தான் எல்லாமே தேவைப்பட்டது, அது போதும். அதிகமாக வேணா கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு நம்ம ரொம்ப ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தோம்னா கர்த்தரே உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுப்பாரு, அது வேற. ஆனால் நம்ம போய் அவர்கிட்ட போய் தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தாவே எனக்கு இந்த இடத்துல வீடு கொடுங்க, எனக்கு இந்த காரு கொடுங்க, எனக்கு இந்த காலேஜ் சீட்டுக்கு கொடுங்க, இந்த மாதிரி கேட்காதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றாரு.
இதை வந்து ரிக்கந்தார எனக்கு ஒரு அருவருப்பான ஜபம் என்று கர்த்தர் சொல்கிறேன். நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த அக்கினி அபிஷேகம் கொடுங்க, எனக்கு இந்த ஆவியானரை கொடுங்க, இந்த ஆவியானவர் வரத்தை கொடுங்க, அவரை நான் பெற்றுக்கொள்ளணும், அவரை நான் உணரணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி பைபிளில் வந்து நிறைய இடத்துல ஆவியானவர் எப்படி சிம்பலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டவ் மாதிரி. ஏன்னா இப்போ பைபிள் எப்படி போட்டிருக்கோன்னா, ஜீசஸ் மேலே ஆவியானவர் வந்து ஒரு புறாவின் வடிவத்தில் இறங்கினாரு அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒன்று. இன்னொன்று டிசைபிள்ஸ் மேலே அக்கினி போல இறங்கினாரு அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி புக் ஆஃப் ஜெனசிஸ்ல பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளோட திங்கிங் என்னன்னா, அவர் வந்து ஒரு காத்து மாதிரி ஒரு விண்டு மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னா, இது எதுவுமே இல்லாம அவர் ஒரு பர்சன், அவர் ஒரு மனிதன், அவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா நான் மாமிசத்துல இருக்கேன், எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கும். என் மாமிசத்துக்கு எப்பயுமே ஒரு அழிவு உண்டு, ஆனா என்னோட ஸ்பிரிட்டுக்கு அழிவே கிடையாது. அது வந்து தேவன்கிட்ட போகும். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி ஜீசஸ் வந்து ஒரு ஃப்ளஷ் ஃபார்ம்ல இருக்காரோ, அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் ஆவியானவர். அதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து the God of Trinity. எனக்கு ஜீசஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏன்னா அவர் தேவனோட ஆவி, இஸ் a God of Spirit. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆவியானவர் பத்தி நிறைய சொல்லிப்போம். the Spirit of Truth, Spirit of God. கர்த்தரோட ஆவி, நம்ம ஆவியானவர் நம்ம மேல இருந்தோம்னா கர்த்தரே நம்ம கூட இருக்கிற மாதிரி. நமக்கு யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாரு. நான் வந்து ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்றேன். அவர் மேல தேவ ஆவியானவர் இருந்தார். the spirit of God was on Elijah அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாரு நீங்க பைபிள படிச்சாலே தெரியும். அவர் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. யாருக்கும் ரொம்ப பயந்துருக்க மாட்டார். ராஜாக்களுக்கு பிரபுக்களுக்கு போய் நின்று தைரியமா ராஜாவெல்லாம் போய் மிரட்டக்கூடிய ஒரு ப்ராஃபிட். இன்ஃபேக்ட் ராஜாலாம் அவரை பார்த்து நடுங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ப்ராஃபிட்டா அவர் இருந்தாரு. அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. கட்டிலேருந்து கீழே விழுந்தோன்னா அவர் வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ரோன் தெய்வம்னு ஒன்று இருக்கு, நீங்க வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, போய் குறி கேளுங்க, நான் வந்து இந்த இதுலேருந்து பொழைப்பனா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு வந்து அந்த ஆளுங்க கிட்ட சொல்லும் போது இவர் போவார். இவங்கெல்லாம் போறாங்க. அந்த ராஜா பேர் அஹாசியா ராஜா. அவங்க வந்து அந்த எக்ரோன் தெய்வம் பால் ஜெபூப் அந்த தெய்வத்துக்கிட்ட குறி கேட்க போவாங்க. எங்க ராஜா வந்து பொழைச்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு குறி கேட்க ஆளுங்க போகும்போது அப்ப வந்து ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து எலியாவு கிட்ட போய் சொல்லுவாங்க, நீ போ அந்த ஆளுங்க கிட்ட போய் பேசு, நான் இஸ்ரேல் என்ன கடவுளா இல்ல, கடவுள் இல்லாம நீ ஏன் வந்து மற்ற தெய்வத்துக்கிட்ட போய் நீ குறி கேட்க போற, நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதூதன் வந்து எலியா கிட்ட போய் சொல்லுவார். உடனே எலியா போய் எஞ்சி அந்த ஆளுங்களை போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து எங்க போறீங்கன்னா, அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்க ராஜா கீழே விழுந்துட்டாரு, அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு, அவர் நல்லா ஆவாரா ஆக மாட்டாரான்னு வந்து தெரியல, அதனால வந்து நாங்கள் வந்து குறி கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு உடனே எலியா சொல்லுவார், நீ போய் ஒரு ராஜாட்ட சொல்லு, நீ படுத்த படுக்கையாவே இருந்து நீ அப்படியே செத்துருவ, நீ போய் சொல்லு, நீ ஏஞ்செல்லாம் வரமாட்டேன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து எலியா வந்து அந்த ராஜாவோட ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பார். உடனே இவங்கெல்லாம் போவாங்க, இந்த ராஜா கிட்ட போவாங்க. உடனே ராஜா கேட்பார், என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் போய் நான் சொன்ன தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் குறி கேட்கலையா அப்படின்னு. உடனே வந்து அந்த ஆளுங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஒரு மனிதனை நாங்கள் சந்தித்தோம், அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கட்டில் விட்டு நீங்கள் எழுந்திருக்கவே மாட்டீங்க, நீங்கள் அப்படியே மறிச்சு போயிடுவீங்கன்னு சொன்ன உடனே அந்த ராஜா கேட்பாரு, அந்த ஆள் பார்க்க எப்படி இருந்தாருன்னு. உடனே அவர் சொல்லுவார், அவர் ஹேர் கார்மெண்ட் மாதிரி போட்டிருந்தாரு, லெதர் பெல்ட் ஒன்று போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கண்டுபிடிச்சிருவார், நீங்க பார்த்தது எலியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கேப்டனும் 50 வேலையாட்களை அனுப்பிச்சு போய் எலியாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இவங்கெல்லாம் போறாங்க. எலியா வந்து ஒரு ஹில் மேல உட்காந்துருப்பாரு. அவரை கூப்பிடுறாங்க, எங்க ராஜா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு. எலியா சொல்வாரா, உன் ராஜாவை பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல, நான் உண்மையாவே கர்த்தரோட ஆளா இருந்தா வானத்திலே இந்த நெருப்பு வந்து உங்களை எல்லாத்தையும் கொண்டு போடும் சொன்ன உடனே ஒரு அக்கினி வந்து அந்த கேப்டனையும் அவரோட 50 ஆளுகளையும் வந்து கொன்று போடுது. இதை வந்து கேட்ட உடனே ராஜா என்ன பண்ற, அடுத்த ஒரு கேப்டன் அனுப்புறாரு. அடுத்த கேப்டன் ஒரு 50 ஆளும் வந்து எலியாவை கூட்டிட்டு, ஒரே ஒரு மனிதன் கூப்பிட இத்தனை பேர், நம்ம ஒரு மனிதனை வந்து கூப்பிடணும், இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண எத்தனை பேர் போவாங்க, 3-4 பேர் 5 பேர், அதுக்கு மேல போக மாட்டாங்க. அப்போ எலியா மேல இருக்க ஆவியானவருக்கு எவ்வளவு தூரம் ராஜா பயந்துருந்தா 50 பேர் அனுப்புறாரு. அடுத்த ஒரு கேப்டனும் அடுத்த ஒரு 50 ஆளா போய் அனுப்புறாரு. அனுப்பி வந்து எலியாவை வந்து கூப்பிடுறாங்க.
அப்போ வந்து எலியா சொல்றார், உண்மையாவே நான் தேவனோட ஆளா இருந்தா உன்னையும் சரி உன்னை 50 ஆளும் சரி கர்த்தர் வந்து கொன்று போடுவார் அக்கினியால அப்படின்னு சொன்ன உடனே அக்கினி மறுபடியும் விழுந்து திரும்பி அந்த 50 பேரும் அந்த ஆளும் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 100 பேர் பிளஸ் அந்த 2 கேப்டன்ஸ் இவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் ராஜா என்ன பண்றாரு, 3வது கேப்டனை அனுப்புறாரு. இந்த கேப்டனுக்கு ரொம்ப பயம். அதனால என்ன பண்றாருன்னா அவர் தன்னைத்தானே தாழ்த்தி எலியா கிட்ட போறாரு. ஐயா, நீங்க வந்து ஆல்ரெடி இந்த மக்கள் எல்லாம் கொன்னுட்டீங்க, தயவுசெய்து நீங்க எங்களோட வாங்க, நீங்க வந்து எங்க ராஜா வந்து பாருங்க அப்படின்னோன்னா அப்போ வந்து தேவதூதன் வந்து எலியா கிட்ட சொல்லுவார், நீ போ, அவனுங்கனால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ தைரியமா போ. எலியா இறங்கி போறாரு. எலியா இறங்கி போய் மறுபடியும் என்ன ராஜா கிட்ட சொல்றாருன்னா, நீ விழுந்துட்டு நீ வந்து தேவனை நீ நிராகரிச்சு நீ வேற தெய்வத்துக்கிட்ட போனனால நீ எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கியோ அப்படியே இருந்து செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து அந்த ராஜாவை மிரட்டிட்டு போறாரு. இதுதான் தேவ ஆவியானவரோட வல்லமை. தேவ ஆவியானவர் எலியா மேல இருந்தனால யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம அதை தான் அனலைஸ் பண்ணிக்கணும். ஓ, நமக்கு தேவ ஆவியானவர் இவ்வளவு தூரம் பண்ணுவாரா? நம்ம எல்லாரோட திங்கிங் என்ன அப்படின்னா, என்னோட திங்கிங்குமே அப்படிதான். ஓகே, தேவ ஆவியானவர் வந்தா சபைகள்ல போய் துள்ளி குதிச்சு ஜெபம் பண்ணிட்டு 4 அந்நிய பாஷை பேசிட்டு வர்றதுதான் தேவ ஆவியானவர் ரோலுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பைபிளை வாசிக்க தான் கர்த்தரோட இன்னொரு முகமே தேவ ஆவியானவரோட முகம்தான். அதுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க நானுமே நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே தேவனை நோக்கி தான் இருக்கணும். தேவனை நோக்கி எப்படி இருக்கணும்னா, கர்த்தாவே ஆவியின் வரம் கொடுங்க. எப்பவுமே நம்ம ஆத்ம பாரம் கொண்டு தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அந்த ஆத்ம பாரம் நிறைஞ்ச ஒரு ஜபமா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். இதுக்கு முன்னாடி நிறைய மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆத்ம பாரம் கொண்டு நிறைய மிஷினரிகள் தங்களுக்கு சொந்த தேவைகளை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆத்ம பாரம் கொண்டு இந்த ஒவ்வொரு தேசத்தை குறிச்சு எத்தனையோ மிஷினரிகள் புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன். எல்லாம் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர்களாக இருந்த கர்த்தாவே எனக்கு இந்த தேசத்தை கொடுங்க, எனக்கு இத்தனை ஆத்மா கொடுங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா கொடுங்க, எனக்கு 1 கோடி ஆத்மா கொடுங்க, 2 கோடி ஆத்மா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்க நிறைய மிஷினரிகள் ஜெபிக்கிறத அவங்களோட வரலாறுல நான் படிச்சிருக்கேன். ஓ, இப்படியெல்லாம் கூட ஜனங்க படிக்க இருக்கிறாங்களா? சொந்த தேவைகளுக்கு மட்டும் வரது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரேபே லொக்கேல ரஷபா லக்கேல ரஷபா பாபா. ஆக்சுவலி 1858 பண்டித ராமாபாய்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி யாருன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவங்க அப்பா சான்ஸ்கிரிட் ஸ்காலராக இருந்தனால அவரோட பெண் பிள்ளைக்கு வந்து அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அதில் தான் ராமாபாய். அவங்களுக்கு வந்து நிறைய அந்த சான்ஸ்கிரிட் பற்றிலாம் அவங்க அப்பா சொல்லித்தராரு, அவர் பையனுக்கும் சொல்லித்தராங்க. இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மராட்டா பிராமின். அந்த டைமில் வந்து மராட்டி பிராமின் ரொம்ப ஹை கேஸ்டாக இருந்தவங்க, ரொம்ப ஹை கேஸ்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி பெண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த அவங்க அப்பா ராமாபாய் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு இது, நீ எதுக்கு பெண் பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்லாம் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவரோட தாட் என்னன்னா, பெண்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளுக்கு வந்து இந்த சான்ஸ்கிரிட்லாம் அவர் சொல்லித்தராரு. ரொம்ப நல்லா சொல்லி தந்தோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுமே கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமாபாய் அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்காலர் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த சான்ஸ்கிரிட்லாம் அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிராமின் பசங்களுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கு சொல்லித்தராங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப எரிச்சல். அது எப்படி ஒரு பெண் பிள்ளை வந்து இந்த மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் இந்தமேட்டு வந்து இந்த ஊர் பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு தள்ளி வச்சிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களோட வேதாசை படிக்கிறது ப்ராப்பர். அவங்க வந்து ஹை கேஸ்ட் மராட்டா பிராமின்ஸ், அவங்க அந்த வேதாவெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஊர் ஒதுக்குப்புறமா இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சிவியர் ஃபெமைன், இது ஒரு பஞ்ச காலம் வந்த அப்போ ராமாபாயோட அப்பா இறந்துடுறாரு. அப்பாவும் இறந்துடுறாங்க, அம்மாவும் கொஞ்சம் நாள் இறந்துடுறாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க பிரதர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆக்சுவலி மேங்களூர் ஊரை சேர்ந்தவங்க, அங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து கேல்கட்டா போயிடுறாங்க. அங்க கேல்கட்டால இவங்களோட சான்ஸ்கிரிட்டோட இது ரொம்ப நல்லா இருந்தனால அங்க இருக்க பிரிஸ்ட் எல்லாம் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி, நீ நிறைய பேருக்கு சான்ஸ்கிரிட்
சான்ஸ்கிரிட் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அங்கே தங்க வைக்கிறாங்க. ராமாபாயை தங்க வைக்கிறாங்க, அவங்க பிரதரையும் தங்க வைக்கிறாங்க. அவங்களோட சான்ஸ்கிரிட் ரொம்ப நல்லா இருந்தனால கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துச்சு, பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பட்டத்தையும் வந்து கால்கட்டா கவர்மெண்ட் கொடுக்குது. இவங்க வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிறைய அந்த சான்ஸ்கிரிட்லாம் சொல்லி கொடுத்து நல்லா இருக்காங்க. அவங்க அந்த வேதாசெல்லாம் ரொம்ப பயங்கரமாக படித்து நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் இவங்க வந்து ரொம்ப வியர்ப்பாக பார்த்தாங்க. எப்படி ஒரு பெண்மணிக்கு இவ்வளோ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்கள ரொம்ப வியர்ப்பாக பார்க்குறாங்க, எல்லாம் மதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் கொடுத்தனால ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலுக்கு அவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க பிரதரும் அங்கே இறந்துடுறாரு. அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போய் ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதாசெல்லாம் படித்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேள்விக்கு உண்டான பதில் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம என்னதான் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படித்தாலும் நம்ம கேட்குற நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தனிமையாக இருந்தனால அவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க ரொம்ப ஹை கேஸ்டாக இருக்காங்க, இவரோட கொஞ்சம் லோ கேஸ்ட் ஒரு மனிதரை ஒரு அட்வொகேட்டை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அப்பயும் அந்த சொசைட்டியில் வந்து அவங்கள தப்பாக பேசுகிறாங்க, நீ எப்பவுமே எல்லாமே மாற்றி மாற்றி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப தப்பாகவே பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட மெயின் நேமே என்னன்னா, நம்ம ஊர் இந்தியாவில் இருக்க பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ், சதி சிஸ்டம், பாலிகாமி இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ அவங்க அட்வொகேட்டை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷமும் நிலச்சி இல்லை. அவங்க கன்சீவாகி ஒரு பொண்ணு பிறக்குது. பொண்ணு இன்ஃபேக்ட் 2 years குள்ளேயே அவங்க ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க. இவங்க ஒரே ஒரு சின்ன பொண்ணை மட்டும் வச்சிருக்காங்க. ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ தூரம் நான் வேதாஸ் படிக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆனால் எனக்குன்னு தேடுற நிம்மதி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கால்கட்டா விட்டு வந்து திரும்பி அவங்க சொந்த ஊர் மேங்களூருக்கு வராங்க. அங்கே தான் அவங்க ஒரு இங்கிலீஷ் மிஷினரியே பார்க்குறாங்க. மிஸ் ஹெர்ஃபோர்டுன்னு ஒரு லேடியை அவங்க பார்க்குறாங்க. அவங்க கிட்ட அறிமுகம் கிடைச்சோன்னா அவங்க ஆக்சுவலி ஒரு மிஷினரி. அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, நீ தேடுற நிம்மதி வந்து இந்த பைபிளில் இருக்குது அப்படின்னோடனே அவங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்லாம் நல்லா சொல்லி கொடுத்தோன்னே அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஆக்சுவலி லாங்குவேஜில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தனால இங்கிலீஷ்லையுமே புஸ்தகம் போட ஆரம்பிக்கிறாங்க. மேங்களூரில் இங்கிலீஷில் புஸ்தகம்லாம் போட்டு அவங்களும் அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்னமேட்டு இந்த ஊரில் இருக்க வேணாம், இவங்களோட சேர்ந்து இங்கிலாந்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு போக வேண்டிய காசை சம்பாரிச்சு அவங்களும் அவங்க பொண்ணும் சேர்ந்து இந்த மிஷினரியோட இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க. அப்போ இங்கிலாண்டில் இருக்க மிஷினரிகளோட பழக தான் அவங்களுக்கு இந்த ஜீசஸை பற்றி தெரியுது, ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, தேவ ஆவியான ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இவங்களுக்கு அதை பற்றி ப்ரீச் பண்ணோன்னே அவங்க இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு இங்கிலாண்டில் போய் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நான் மறுபடியும் இதுதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு தேவனை ஃபுல்லாக அறியணும், உங்களோட ஆவியானவர் ஃபுல்லாக சஞ்சரிக்கணும்னா முழுக்க ஞானஸ்தானம் தான் ஒரே வழின்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். அப்போ அவங்க வந்து அந்த முழுக்க ஞானஸ்தானம் பெற்று அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி அங்கேருந்து வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் அங்கே இருக்க மிஷினரிங்களோட இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது. அப்போ அங்கே இருக்க மிஷினரியெல்லாம் பார்க்குறாங்க, ஓ மிஷினரினா இவங்க வந்து இவ்வளோ தூரம் மக்களுக்கு அவங்க மக்களுக்காக செய்கிறாங்க, நம்ம மக்களுக்கு அங்கே செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அமெரிக்கன் மிஷினரிங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அமெரிக்கன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைர் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாபாய் அசோசியேஷன் சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஒன்று ஆரம்பிக்கலாம். திக்கற்ற பெண்கள் வந்து ஒதுக்கப்பட்ட பெண்கள், விடோஸ், சைல்டு மேரேஜ் பண்ணி கைவிடப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி பெண்களை வச்சு நீங்க வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராமாபாய் அசோசியேஷன் சொல்லிட்டு பூனேல அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அந்த அசோசியேஷன் வந்து 1896ல 20 பெண் பிள்ளைகளை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 1901 அந்த அசோசியேஷன், அந்த முக்தி மிஷன், இன்னும் கூட பாத்தீங்கன்னா அந்த முக்தி மிஷன் பூனேல இருக்கு, அந்த இடத்துல பார்த்தா 2000 பெண் பிள்ளைகள் வந்து அந்த அசோசியேஷன் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ ராமாபாய்க்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு பத்தாது, ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் நிறைய பைபிள் வாசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த பைபிள் பற்றியெல்லாம் ப்ரீச் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது உங்கள் அந்த வட்டாரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள், ஆவியானவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து எல்லாம் அந்த படித்து முடிச்சுட்டு இந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாரும் போய் ஜீசஸை பற்றி ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க மறுபடியும் 1905 வந்து அந்த வேல்ஸ் ரிவைவல்லாம் நடக்குது. ரிவைவல்லாம் நடக்கும்போது ராமாபாய் இதை கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க அப்படின்னா, வேல்ஸ் ரிவைவலில் ஆவியானவர் பலமாக இறங்கினாரு, அங்கே இருக்க மக்கள்லாம் கொத்து கொத்தா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னு உங்க மனசில் வந்தோடனே இவங்களுக்கு பயங்கர வாஞ்சை ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, நமக்கு இந்த தேவ ஆவியானவர் முக்கியம், நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு எழுப்புதல் வேல்ஸ் தேசத்துல வந்த அதே எழுப்புதல் இந்தியாவுக்கு வரணும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாம் அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் கிடைக்கும் போது ராப்பகலா வந்து அங்க இருக்க குட்டி குட்டி பொண்ணுங்க எல்லாமே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டா ஜூன் 29, 1905 என்ன ஆகுதுன்னா, அவங்க ஜெபிக்கிறப்போ தேவ ஆவியானவர் அங்க இருக்க எல்லா பெண்கள் மேலேயும், நீங்க அவங்க வாழ்க்கை வரலாறு கிடைச்சா நீங்க படிங்க, அதுல அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட நாள் ஜூன் 29 1905 அவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்க இருக்க அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க எல்லா பெண் பிள்ளைகள் மேலேயும் தேவ ஆவியானவர் வந்தாரு. தேவ ஆவியானவர் வந்தோடனே எல்லாம் அவங்கள அறியாமலே மன கசந்து அழுகுறாங்களாம். கர்த்தாவே எங்களை மன்னியும் சொல்லிட்டு அழுகிறத ராமாபாய் பாக்குறாங்க. ரொம்ப வியர்ப்பா பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, இங்க இருக்க எல்லா பெண் பிள்ளைகள் மேலேயும் தேவ ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க. ஐயோ, நம்ம பெண் பிள்ளைங்க மேலெல்லாம் தேவ ஆவியானவர் வராரு அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை படிச்சு காட்டுறாங்க. அதை படிச்சு மறுபடியும் காட்டும் போது திரும்பி தேவ ஆவியானவர் வந்து அந்த பெண் பிள்ளைங்க மேல வந்து விளறதை அவங்க பாக்குறாங்க. எல்லாம் தொப்புன்னு விழுந்து எல்லாம் அழுகுறாங்க. ஐயோ கர்த்தாவே எங்களை மன்னியும் சொல்லிட்டு அந்த பெண்கள் அந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் குற்ற உணர்வு தாங்காம அழுது தங்களோட பாவத்தை அறிக்கையிடுறத பார்த்துட்டு அவங்க என்ன போட்டாங்கன்னா, I saw the baptism of fire on the girls அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புஸ்தகத்தில் இருக்கு. இந்த வார்த்தையை அவங்க போட்டிருந்தாங்க. நான் இந்த பரிசுத்த ஆவியானவரோட ஞானஸ்தானத்தை, இந்த அக்கினி அபிஷேகத்தை, baptism of fire was on all my girls, என் பெண் பிள்ளைங்க மேலே எல்லார் மேலேயும் இந்த தேவ ஆவியானவர் வந்து பலமா இறங்கினதை நான் பார்த்தேன்னு அவங்க புஸ்தகத்துல போட்டிருந்தாங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த முக்தி மிஷன் இன்னும் பூனேல ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய அங்க இருக்க ஆர்ஃபனேஜ் மாதிரி ரன் பண்றாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருமே இந்த ரிவைவல்காக ஜெபிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜெபமும் இப்படிதான் இருக்கணும். ஒரு பிராமணர் குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணி, நான் சொல்றது எல்லாமே 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப டெக்னாலஜி கிடையாது. அந்த டைம்ல வந்து பெண்கள் நடமாடவும் கூடாது, அதுவுமே ப்ரோஹிபிட்டடு, படிக்க கூடாது, எதுவுமே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடியால எல்லாத்தையும் இழந்து இவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வச்சுட்டு இவ்வளோ ப்ரிவிலேஜ் வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தோம்னா நம்ம போய் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. ரிஷத கேலே ரபா லோரிகபா, தேவ ஆவியானவர் சொல்றார், ரிகந்த ரபா லோரிகபா, யாரெல்லாம் ரிகந்த ரபா லோரிகபா இந்த ஆவியானவர் வேணும் ஜெபிக்கிறாங்களோ, ரிகந்த அவங்க மேல எல்லாம் ரிகந்த ரபா கர்த்தர் பலமா இறங்குவார். ரிகபா ரஷகே லபா லபா, receive says the Lord, ரிகபா receive ரிபா பா, receive ரிகந்த லா ரஷபா லகேலா ரபா ல ரிகபா உரிகந்த ரபா லோரிகபா. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லேடி குறிப்பிட்ட பெண்மணி ரிகந்த ராபால், உங்களுக்கு ஒரு 34 to 35 வயசு தான் இருக்கும். ரிகந்த ராபா உங்களுக்கு ரிகந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிகந்த ராபாலோ ரிகபா, கர்த்தர் சொல்றார் ரிகபா பாபா, கர்த்தர் சொல்றார் ரிஷபா கேலே ரபா, கர்த்தர் சொல்றார் ரிகந்த அடுத்த வருஷம் ரிகந்த ராபாலோ இதே நேரத்துல ரிகந்த ராபா நீ ஒரு ஆண் குழந்தை கையில வச்சிருப்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லரே பேலா ரஷபா தரிகபா பாபா லுக்கிலா ரபாலா ரிகபா பாபா நிஷாதா கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபால, கர்த்தர் சொல்றார் ரிகந்த ரா, கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோ ரிகபா ரஷகே லராபால. யாரெல்லாம் ரிகந்த ராபாலோ இந்த ஆவியானவர் தூஷணமா பேசுறீங்களோ ரிகந்த அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லகே லா ரஷத லெகேபா ரபா பாபா ருகிந்த ரஷகே லராபாலா ரிகபா லுராபாதா ரபாலா ரிகபா.
ஒரிக்கந்த ரஷபா லோரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கந்த ராபா லோரிக்கபா எலியாவின் வல்லமை ரிக்கந்த the anointing of Elijah ரிக்கந்த the anointing of Elijah ரிக்கபா the anointing of Elijah ரிக்கந்த ராபா லோரிக்கபா சிறு பிள்ளைங்க மேல ரிக்கந்த எலியாவின் போர்வை விழுறத நான் பார்க்கிறேன் ரிக்கந்த ராபா லோரிக்க mantle of Elijah says the Lord ரிக்கந்த ராபா லோரிக்க சிறு பிள்ளைங்க மேல ரிக்கந்த ராபா எலியாவின் போர்வை விழுது ரிக்கந்த ராபா எப்படி எலியாவோட போர்வை எலிஷா மேல விழும்போது டபுள் போர்ஷன் ஆஃப் anointing எலிஷாக்கு கிடைச்சதோ ரிக்கந்த ராபாலோ அதே மாதிரி ரிக்கந்த ராப் எலியாவோட போர்வை டபுள் போர்ஷன் ஆஃப் anointing says the Lord ரிபா பாபா டபுள் போர்ஷன் ஆஃப் anointing ரிக்கா பாபா டபுள் போர்ஷன் ஆஃப் anointing ரிக்கந்த ராபாலோ டபுள் போர்ஷன் ஆஃப் anointing ரிக்கா பாபா receive ரிபா பாபா receive ரிக்கல்லா பாபா receive ரிஷாதா ரெபே கெலே ரிபா தாரா ஷாதா ராபாலா ரிக்கா பாபா சர்வகோ ரெபேல ரிக்கா பாபா நுரிதா ரசதா லெபேலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்த ரேஷத ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்த பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா அக்கினி அபிஷேகம் ரிக்கந்த அக்கினி அபிஷேகம் ரிக்கந்த ஃபயர் அனாயிண்டிங் ரிக்கா பாபா ஃபயர் அனாயிண்டிங் ரிக்கா பாபா ஃபயர் அனாயிண்டிங் ரி பாபா ரிசீவ் ரிபா பாபா ரிசீவ் ரிக்கந்த ராபா ரிசீவ் ரிக்கந்த ராபா லோரிக்கா யாரெல்லாம் ரிக்கந்த இந்த அக்கினி அபிஷேகம் ரிக்கந்த ரெட்ட மடங்கா வேணும்னு ஜபிக்கிறீங்களோ ரிக்கந்த அவங்க மேல எல்லார் மேலயும் ரிக்கந்த ரெட்டதன ஆசீர்வாதம் ரிக்கந்த ரெட்டதன அபிஷேகம் ரிக்கந்த எல்லா டபுள் போர்ஷன் ரிகா பாபா ரிசீவ் ரிபா பாபா ரிசீவ் ரிகல்லா ஷெகே பெலேகபா ரிசீவ் ரிபா பாபா லக்கேலா ரபா தரிபா பாபா ஹோரிகந்த ரபா லோரிகம் உரிக்கந்த ரேஷபா லோரிக்கபா ரிக்கந்த ராபா லோரிக்கபா எங்க ஆவியானவர் உண்டோ ரிக்கந்த அங்க விடுதலை உண்டு ரிக்கந்த ரஷத ரேபேன் எங்க ஆவியானவர் உண்டோ ரிக்கந்த அங்க வல்லமை உண்டு ரிக்கந்த ராபா லோரிக்க you will receive the power ரிக்கந்த when you receive the Holy Ghost says the Lord ரிக்கந்த ராபா லோரிக்கபா you will receive the power ரிக்கந்த ராபா when you receive the Holy Ghost says the Lord ரிக்கந்த ராபா லோரிக்கபா நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது ரிக்கந்த உங்க மேல ரிக்கந்த ராபா ஒரு வல்லமை வரும் என்று ஆவியானவர் சொல்றார் ரிபா அப்பேற்பட்ட அனாயிண்டிங்கோட தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கணும் ரிக்கந்தா கிறிஸ்தவனா இருந்தா ரிக்கந்தா அவன் மேல ஒரு வல்லமை இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தா ராபாலோ ரிக்கபா உங்களுக்கு ரிக்கந்தா எதிரா பேச பயப்படணும் ரிக்கந்தா ராபாலோ ரிக்கந்த ராபாலோ உங்களுக்கு எதிராக பேச பயப்படணும் ரிக்கந்த ராபாலோ உங்களுக்கு எதிராக பேச பயப்படணும் ரிக்கந்த அதுதான் கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஆவியானவர் சொல்றார் ரிஷபாலோ ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா பாபா ரிபாலா ரஷபாலோ ரிக்கபா I pray in the name of Lord Jesus. Amen. Thank you, Father.